கட்டுரை வாசிப்பு. கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: ருஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸின் பல தீர்மானங்களுக்கும் மாநாட்டின் பல தீர்மானங்களுக்கும் இடையே மேலோட்டமான ஒப்புநோக்கல். தற்காலிக புரட்சி அரசாங்கம் பற்றிய பிரச்சினை தற்சமயம் சமூக ஜனநாயக இயக்கத்தின் அச்சாணியான போர்த்தந்திர பிரச்சினையாகும். மாநாட்டின் மற்ற தீர்மானங்களையும் இதுபோன்ற விபரத்துடன் கவனிப்பது சாத்தியமில்லை, அவசியமும் இல்லை. ருஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸின் தீர்மானங்களில் உள்ள போர்த்தந்திர போக்குக்கும் மாநாட்டின் தீர்மானங்களில் உள்ள போர்த்தந்திர போக்குக்கும் இடையேயுள்ள மேலே பகுந்தாய்ந்த கோட்பாட்டு வேற்றுமையை உறுதிப்படுத்துவதாயிருக்கும் பல அம்சங்களை சுருக்கமாக குறிப்பிடுவதோடு நிறுத்திக்கொள்வோம். புரட்சி நிகழவிருக்கும் காலத்தில் அரசாங்கத்தின் போர்த்தந்திரங்களின் பால் கொள்ள வேண்டிய கண்ணோட்டத்தை பற்றிய பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள். ருஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸின் ஒரு தீர்மானத்தில் இப்பிரச்சினைக்குரிய முழு விரிவான விடை இருப்பதை மீண்டும் காண்பீர்கள். தனிப்பட்ட காலத்துக்குரிய பல்வேறான எல்லா நிலைமைகளையும் பணிகளையும் இத்தீர்மானம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அவையாவன: அரசாங்கம் வழங்கும் சலுகைகளின் பாசாங்கை அம்பலப்படுத்துவது, மக்கள் பிரதிநிதித்துவத்தின் கேள்விக்குரிய வடிவங்களை பயன்படுத்துவது, தொழிலாளி வர்க்கத்தின் அவசர கோரிக்கைகளை. இவற்றில் 8 மணி நேர வேலை நாள் முதன்மையானது. புரட்சிகரமான வழியிலே நடைமுறையாக்குவது. இறுதியாக கருப்பு நூற்றுவர்களை எதிர்த்து போராடுவது. மாநாட்டு தீர்மானங்களில் இப்பிரச்சினை துண்டு துண்டாக பல பிரிவுகளில் கவனிக்கப்படுகிறது. பிற்போக்கின் தீய சக்திகளை எதிர்த்து போராடுவது மற்ற கட்சிகளின் பால் கொள்ள வேண்டிய கண்ணோட்டம் பற்றிய தீர்மானத்தின் பீடிகையில் மட்டுமே குறிப்பிடப்படுகிறது. பிரதிநிதித்துவ நிறுவனங்களுக்கான தேர்தல்களில் கலந்து கொள்வது என்பது முதலாளி வர்க்கத்தோடு ஜாராட்சி சமரசங்கள் செய்வதன்றி பிரித்தெடுத்து கவனிக்கப்படுகிறது. புரட்சிகரமான வழிவகைகளின் மூலமாக 8 மணி நேர வேலை நாளை சாதிப்பதற்கு அறைகூவி அளிப்பதற்கு பதிலாக பொருளாதார போராட்டத்தை பற்றி என்று பகட்டான தலைப்புள்ள ஒரு தனி தீர்மானம் ருஷ்யாவின் சமுதாய வாழ்க்கையில் தொழிலாளர் பிரச்சினை வைக்கும் மையமான நிலையை பற்றி படோடபமான மிகவும் முட்டாள்தனமான சொற்றொடர்களை பின்னிட்டு 8 மணி நேர வேலை நாளை சட்டத்தின் மூலமாக செயல்படுத்துவதற்கு இயக்கம் நடத்துவது பற்றிய பழைய கோஷத்தை திருப்பிச் சொல்கிறது. இந்த கோஷம் போதாக்குறையுள்ளது, காலங்கடந்த தன்மையுள்ளது என்பது சான்று வேண்டாத அளவுக்கு வெளிப்படையாகியுள்ளது. பகிரங்கமான அரசியல் செய்கை பற்றிய பிரச்சினை. நம் நடவடிக்கைகளில் வரவிருக்கும் அடிப்படையான மாற்றங்களை 3வது காங்கிரஸ் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது. எக்காரணத்தை கொண்டும் இரகசிய நடவடிக்கைகளையோ தலைமறைவான அமைப்பை வளர்ப்பதையோ கைவிடக்கூடாது. அப்படி கைவிடுவது போலீஸுக்கு நுழைபோவதாகும். அரசாங்கத்துக்கு மிகவும் அனுகூலமாக நடந்து கொள்வதாய் இருக்கும். ஆனால் அதே பொழுதில் பகிரங்கமான செய்கை விஷயத்திலும் நாம் சிந்தனை செலுத்த வேண்டும். இந்த நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட செய்கைக்குரிய தகுதியுள்ள வடிவங்களும் எனவே குறைவாக தலைமறைவான தன்மையுள்ள தனி அமைப்புகளும் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும். ருஷ்யாவில் எதிர்காலத்திய பகிரங்கமான சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சிக்கு தளங்களாக முடிந்தவரை மாற்றிவிடும் நோக்குடன் சட்டப்பூர்வமான சங்கங்களையும் அரைகுறையாக சட்டப்பூர்வமான சங்கங்களையும் பயன்படுத்த வேண்டும். இங்கேயும் கூட இந்த பிரச்சனையை மாநாடு பிளந்து வைக்கிறது. உள்ளிணக்கமுள்ள கோஷங்கள் எதையும் முன்வைக்க தவறுகிறது. சட்டப்பூர்வமாக இருந்து வரும் எழுத்தாளர்களை தக்க இடத்தில் இருப்பதை கவனித்து கொள்ளும்படி அமைப்பு கமிட்டிக்கு இட்டுள்ள நகைக்கத்தக்க ஆணைதான் எடுப்பாக தெரிகிறது. அப்புறம் தொழிலாளி வர்க்க இயக்கத்திற்கு உதவியளிப்பதை குறிக்கோளாக கொண்டுள்ள ஜனநாயக பத்திரிகைகளை நம் செல்வாக்கின் கீழ் வைத்திடுவது எனும் அபத்தமான முடிவும் இருக்கிறது. நம் சட்டப்பூர்வமான மிதவாத பத்திரிகைகள் அனைத்தும், அவற்றில் அநேகமாக யாவும் ஒஸ்வபஸ்தேனியவின் போக்கை கொண்டிருக்கிறது. கூறிக்கொள்ளும் குறிக்கோள் இதுவே. இஸ்க்ரா ஆசிரியர் குழுவே தம் அறிவுரையை செயலாக்க தொடங்கி எப்படி ஒஸ்வபஸ்தேனியவை சமூக ஜனநாயகவாதத்தின் செல்வாக்கின் கீழ் கொண்டு வருவது என்ற ஏன் ஒரு உதாரணம் காட்டக்கூடாது? கட்சித்தளங்களை ஏற்படுத்தி கொள்வதற்காக சட்டப்பூர்வமாக இருந்து வரும் சங்கங்களை பயன்படுத்தி கொள்வது எனும் கோஷத்துக்கு பதிலாக முதலில் தொழிற்சங்கங்களை பற்றி மற்றும் இவற்றில் கட்சி உறுப்பினர்கள் அவசியமாக வேலை செய்து வர வேண்டும் ஒரு தனிப்பட்ட அறிவுரையும், இரண்டாவதாக தொழிலாளர்களின் புரட்சிகரமான அமைப்புகளுக்கு, பதிவு செய்யாத நிறுவனங்களுக்கு, புரட்சிகரமான தொழிலாளர் கிளப்புகளுக்கு வழிகாட்டி வருமாறு
ஓர் அறிவுரையும் நமக்கு கொடுக்கிறார்கள். இந்த கிளப்புகள் எப்படி பதிவு செய்யாத நிறுவனங்களாக வகைப்படுத்தப்பட்டன, இந்த கிளப்புகள் எவை என்பதையெல்லாம் அந்த ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். தலைமை காட்சியிருப்பு கொடுக்கும் தெளிவான திட்டவட்டமான ஆணைகளுக்கு பதிலாக எழுத்தாளர்கள் மனம் போனபடி குறித்து வைத்த சில சிந்தனைகளும் சில முழுமையற்ற நகல்களும் நமக்கு கிடைக்கின்றன. கட்சி தன்னுடைய வேலை முழுவதிலும் ஒரு புதிய அடிப்படைக்கு மாறி செல்ல தொடங்குவதை பற்றி முழுமையான சித்திரம் எதுவும் இல்லை. விவசாய பிரச்சனையை கட்சி காங்கிரசும் இந்த மாநாடும் முற்றிலும் வேறுபட்ட வகையில் முன்வைக்கின்றன. விவசாயிகள் இயக்கத்தின்பால் உறவு நிலை பற்றி காங்கிரஸ் ஒரு தீர்மானம் தயாரித்தளித்தது. விவசாயிகளிடையே வேலை செய்வது பற்றி மாநாடு ஒரு தீர்மானம் தயாரித்தளித்தது. முதலில் சொன்ன தீர்மானத்தில் ஜார் ஆட்சியை எதிர்க்கும் போராட்டத்தின் பொதுவான தேசிய நலன்களை உத்தேசித்து புரட்சிகரமான ஜனநாயக இயக்கம் முழுவதற்கும் வழிகாட்டி வரும் பணிக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தீர்மானத்தில் வெறுமே சமுதாயத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியினரிடையே வேலை செய்வது என்று பிரச்சனை தாழ்த்தப்பட்டிருக்கிறது. முதலில் சொன்ன தீர்மானத்தில் எல்லா ஜனநாயக மாற்றங்களையும் செய்து முடிப்பதற்காக புரட்சிகரமான விவசாய கமிட்டிகளை உடனடியாக ஒழுங்கமைக்க வேண்டும் என்று கோரும் ஒரு மையமான நடைமுறை கோஷம் நம் கிளர்ச்சிக்காக முன்வைக்கப்படுகிறது. மற்ற தீர்மானத்தில் கமிட்டிகள் ஒழுங்கமைக்கப்படுவதற்கான கோரிக்கை ஒன்று அரசியல் நிர்ணய சபை முன்வைக்கப்படுமாம். இந்த அரசியல் நிர்ணய சபைக்காக நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? நிர்ணயிக்கக்கூடியதாய் இருக்குமா அது? புரட்சிகரமான விவசாய கமிட்டிகள் பூர்வாங்கமாகவும் சமநேரத்திலும் ஏற்படுத்தப்படாமற் போனால் அது உறுதியான நிலை பெற்றிருக்குமா? இப்பிரச்சனைகள் அனைத்தையும் மாநாடு பார்க்க தவறிவிட்டது. நாம் கவனித்து வந்துள்ள பொதுவான கருத்தை, அதாவது ஜனநாயக இயக்கம் முழுவதற்கும் வழிகாட்டி வருவது, அந்த இயக்கத்தை சுதந்திரமாக நடத்தி வருவது என்னும் குறிக்கோளை பின்பற்றி செல்லாமல் நாம் முதலாளித்துவ புரட்சியில் நம்முடைய சொந்தமான தனி வேலையை மட்டும் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை அதன் முடிவுகள் அனைத்தும் பிரதிபலிக்கின்றன. பொருளாதார போராட்டம் சமூக ஜனநாயகவாதிகளுக்குரியது, அரசியல் போராட்டம் மிதவாதிகளுக்குரியது எனும் பிழையை இடைவிடாமல் பொருளாதாரவாதிகள் செய்து வந்தது போல் புதிய இஸ்க்ரா ஆதரவாளர்களும் வாதிக்கும் போதும் நாம் முதலாளித்துவ புரட்சி பாதையினின்று விலகி மூலையில் அடக்கமாக உட்கார்ந்திருக்க வேண்டும். முதலாளி வர்க்கத்தினர் புரட்சியை நடத்தி முடிக்கும் வேலையை தீவிரமாக செய்து வர வேண்டும் எனும் கருத்தில் விழுந்தபடி இருக்கிறார்கள். கடைசியாக மற்ற கட்சிகளின்பால் கொள்ள வேண்டிய உறவு நிலை பற்றிய தீர்மானங்களையும் குறித்து கொள்ள வேண்டும். விடுதலைக்கான முதலாளித்துவ இயக்கத்தின் எல்லா வரம்புக்குட்பட்ட தன்மையையும் போதாமையையும் இப்படிப்பட்ட வரம்புக்குட்பட்ட தன்மையை காட்டும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டையும் ஒரு காங்கிரஸிலிருந்து மற்றொரு காங்கிரஸ் வரை கணக்கிட்டு கூறும் வெகுளித்தனமான கருத்தை வைத்து கொண்டிராமல், அல்லது கெட்ட முதலாளி நல்ல முதலாளி என்று வேறுபடுத்தி கோடு கிழித்து கொண்டிராமல் அம்பலப்படுத்துவது பற்றி ருஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் தீர்மானம் பேசுகிறது. ஸ்திராவேர் செய்த தவற்றை மீண்டும் செய்தவாறு மாநாடு அந்த வேறுபாட்டு கோட்டை விடாமல் தேடிக்கொண்டிருந்தது. புகழ்பெற்ற லிட்மஸ் காகித தத்துவத்தையும் வளர்த்தது. முதலாளி வர்க்கத்திடம் ஆன மட்டும் கடுமையான நிபந்தனைகளை வைக்க வேண்டும் எனும் நல்ல கருத்திலிருந்துதான் ஸ்திரவேர் தொடங்கினார். ஆனால் ஒன்று, ஒப்புதலுக்கோ உடன்பாட்டிற்கோ தகுதியுள்ள முதலாளி வர்க்க ஜனநாயகவாதிகளையும் அவற்றிற்கு தகுதியற்ற முதலாளி வர்க்க ஜனநாயகவாதிகளையும் முன்கூட்டியே பிரித்து பார்க்கும் முயற்சி ஒரு சூத்திரத்துக்கு தான் கொண்டு போய் விடுகிறது. அந்த சூத்திரம் உடனடியாக நிகழ்ச்சி வளர்ச்சிகளால் தள்ளப்பட்டு விடுகிறது. அந்த சூத்திரம் பாட்டாளி வர்க்கத்தின் வர்க்க உணர்வில் குழப்பத்தை புகுத்துகிறது. போராட்டத்திற்கான உண்மையான ஒற்றுமையை வலியுறுத்துவது மாறி பிரகடனங்களையும் வாக்குறுதிகளையும் கோஷங்களும் வலியுறுத்தப்படுகின்றன. எல்லோருக்கும் சம வாக்குரிமை, நேரடி தேர்தல்கள், இரகசிய வாக்குப்பதிவு என்பவை இப்படிப்பட்ட அடிப்படையான கோஷம் என்று ஸ்திரவேர் கருதினார். 2 ஆண்டுகள் ஓடி முடிந்தனவோ இல்லையோ லிட்மஸ் காகிதம் பயனற்றது என்று காட்டிக்கொண்டது. புஷ்பஸ்தேனிய குழுவினர் எல்லோருக்கும் வாக்குரிமை எனும் கோஷத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டனர். அதனால் அவர்கள் ஒன்றும் சமூக ஜனநாயகவாதிகளிடம் முன்னைவிட நெருங்கி வந்துவிடவில்லை. அது மட்டுமல்ல, மாறாக அந்த கோஷத்தை கொண்டே அவர்கள் தொழிலாளிகளை தவறான வழியில் செலுத்தவும் சோசியலிசத்திலிருந்து திசை திருப்பிவிடவும் முயன்றனர். இப்போது புதிய இஸ்கிராவாதிகள் முன்னைவிட கடுமையான நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள். மக்கள் தாமாக ஆயுதம் எடுத்துக்கொள்வதில் தீவிரமாக பங்கேற்பது உட்பட
ஒழுங்கமைந்துள்ள பாட்டாளி வர்க்கத்தின் ஒவ்வொரு உறுதியான செய்கைக்கும் வலுவான ஐயந்தெரிவுக்கு இடமற்ற ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் ஜார் ஆட்சியின் எதிரிகளிடம் கோருகிறார்கள். அந்த கோடு கிழித்தலை மேலும் தொலைவுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் என்ற போதிலும் இது ஏற்கனவே மீண்டும் காலாவதியாகிவிட்டிருக்கிறது, பயனற்றதென்று உடனே காட்டிக் கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஏன் குடியரசு கோரும் கோஷம் எதுவுமில்லை? சமுதாய படிநிலைகளை கொண்டுள்ள முடியரசு அமைப்பு அடித்தளங்களை அனைத்தும் எதிர்த்து தீவிர புரட்சிகரமான போரின் நலன்களை உத்தேசித்து சமூக ஜனநாயகவாதிகள் குடியரசுக்கான போராட்டத்தை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் முதலாளித்துவ ஜனநாயகவாதிகளிடமிருந்து கோருகிறார்களே, அது எப்படி? இந்த கேள்வி வெறும் விதாண்டாவாதம் அல்ல. புதிய இஸ்க்ராவாதிகளின் தவறு உயர்நிலையான அரசியல் குறிப்பொருள் படைத்தது என்று ருஷ்யாவின் விடுதலை சங்கம் நிரூபித்துள்ளது. இந்த ஜார் ஆட்சியின் எதிரிகள் புதிய இஸ்க்ரா ஆதரவாளர்களின் தேவைகள் அனைத்துக்கும் முற்றாக பொருந்திருக்கும். ஆனால் இந்த ருஷ்யாவின் விடுதலை சங்கத்தின் வேலை திட்டத்தில் அல்லது வேலை திட்டமின்மையில் ஒஸ்வொபஸ்தேனியை உணர்ச்சி கோலோச்சுவதையும் ஒஸ்வொபஸ்தேனிய குழுவினர் அதை தங்களுடன் சுழுவாக இழுத்துச் செல்ல முடியும் என்பதையும் காட்டியிருக்கிறோம். என்ற போதிலும் தீர்மானத்தின் கடைசி பகுதியில் மிதவாத ஜனநாயக கொடியை உயர்த்தி காட்டிய போதிலும் பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சிகரமான போராட்டத்திற்கு உண்மையான ஆதரவு அளிக்க மறுக்கும் எல்லா கட்சிகளையும் மக்களின் கபட நண்பர்கள் என்று சமூக ஜனநாயகவாதம் தொடர்ந்து எதிர்த்து வரும் என்று மாநாடு அறிவிக்கிறது. ருஷ்யாவின் விடுதலை சங்கம் இந்த ஆதரவை நல்க மறுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, மிகவும் வற்புறுத்தி நல்குகிறது. இந்த சங்கத்தின் தலைவர்கள் விடுதலைவாதிகள் ஆன போதிலும் மக்களின் கபட நண்பர்கள் அல்ல என்பதற்கு இது உத்தரவாதமாகுமா? ஆக, முன்கூட்டியே நிபந்தனைகளை புனைவதன் மூலமாகவும் இணையற்ற செயல்திறமின்மையாலும் நகைக்கத்தக்க கோரிக்கைகளை முன்வைப்பதன் மூலமாகவும் புதிய இஸ்க்ராவாதிகள் உடனே கேள்விக்குரியவர்களாகிறார்கள். உயிர்ப்புள்ள யதார்த்த நிலைமைகளை மதிப்பீடு செய்கிற போது அவர்களின் நிபந்தனைகளும் கோரிக்கைகளும் போதா என்று உடனே காட்டிக்கொள்கின்றன. அவர்கள் சூத்திரங்களை தேடிச் செல்வது பயனற்றது. ஏனெனில் முதலாளித்துவ ஜனநாயகவாதம் காட்டிக்கொள்கிற பாசாங்கின், முரண்தன்மையின், ஒற்றைச்சான் மனப்பான்மையின் பல்வேறு வெளிப்பாடுகள் அனைத்தையும் எந்த சூத்திரமும் உள்ளடக்கியிருக்க முடியாது. லிட்மஸ் காகிதம், சூத்திரங்கள் அல்லது எழுதி அச்சடித்த கோரிக்கைகள் என்பது பிரச்சனை அல்ல. கபடமான அல்லது நேர்மையான மக்களின் நண்பர்களை வேறுபடுத்தி காட்டும் கோட்டை முன்கூட்டியே போட்டுக்கொள்கிற பிரச்சனையும் அல்ல அது. போராட்டத்தில் உண்மையான ஒற்றுமையை காணும் பிரச்சனையே அது. முதலாளித்துவ ஜனநாயகம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு உறுதியற்ற படியையும் இடைவிடாமல் சமூக ஜனநாயகவாதிகள் விமர்சித்து வரும் பிரச்சனையாகும். ஜனநாயக மாற்றத்தில் அக்கறையுள்ள எல்லா சமுதாய சக்திகளையும் உண்மையில் கெட்டிப்படுத்துவதற்கு தேவைப்படுவது உண்மையிலே புரட்சிகரமான கோஷங்களை முன்வைப்பதற்கான திறமையே ஆகும். மாநாடு எவ்வளவோ முனைந்தும் பயனின்றியும் கவனம் செலுத்திய அம்சங்கள் அல்ல. பாட்டாளி வர்க்கத்தின் குறிக்கோள்களை முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினரின் தரத்துக்கு தாழ்த்தாமல் பாட்டாளி வர்க்கத்தின் தரத்துக்கு புரட்சி போக்குள்ள குடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினரை உயர்த்தக்கூடிய கோஷங்கள் இதற்கு தேவைப்படுகின்றன. புரட்சி எழுச்சியில் மிகவும் தீவிரமாக கலந்து கொள்வது இதற்கு தேவைப்படுகிறது. ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சியின் அவசர பணியை குதர்க்கம் பண்ணி தட்டி கழிப்பது அல்ல.